சரி, ஒளி கொடுத்த அல்லாவின் பெயரில் நடக்கும் ஹஜ் பயணம் பற்றி பார்ப்போம். ஹஜ் பயணம், அதாவது இன்று உலக இஸ்லாமியர் அனைவரும் மதினாவிலும் மெக்காவிலும் கோடிக்கணக்காய் கூடி எங்கோ ஒரு தொலைதூரத்தில் வாழ்வதாய் நம்பப்படும் நம் அல்லாவின் புகழ்பாட மக்கள் வெள்ளம் கூடுவதாய் உலகம் நம்பப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஏன் இந்த பயணம்? எங்கோ ஒரு நாட்டில் இருக்கும் மதினா மெக்காவிற்கு எவ்வளவோ சிரமங்களை தாங்கி மக்கள் வெள்ளம் அலைகடலாய் ஆர்ப்பரிக்கும் இன்றைய பக்ரீத் ஏன்? நம் ஒளிப்பிதாவிற்கு உதவி செய்த மனிதனம் தலைப்பதற்கு இருப்பிடமாய் அமைந்த இடம்தான் மதினா மக்கா. இந்த இடங்களுக்கு ஒரு தனி சிறப்புண்டு. அதாவது அல்லாவின் தூதுவராய் அவதாரம் எடுத்த நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு அற்புதம் செய்தார். அதாவது அந்த அல்லாஹ் நமக்கு நீர் கொடுத்த இடம், மரம் அனுப்பிய இடம், வான்கோழி கால் பதித்த இடம், கிளி மொழி கொடுத்த இடம், இந்த நான்கையும் முறையே மதினா மக்காவாக இரண்டாக்கினார். என்றாவது ஒரு யுகத்தில் நாம் உதவி புரிந்த அந்த மானிடர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்வையிட வருவாரா? தன் தூதரை யாரையாவது அனுப்ப மாட்டாரா என்ற பெரும் ஏக்கத்தில் உதவி புரிந்த இந்த நாளை பக்ரீத்தாக்கி, அல்லாஹே, இன்று உலக மக்கள் உமக்காய் கூடுகிறோம். இந்த நாளில் உயிரை கூட பணயம் வைத்து பயணம் மக்களுக்காய் வா, அல்லது செய்தியாவது அனுப்பு. உலகில் எல்லா பயணங்களையும் விட இந்த பயணம் புனித பயணமாய் நாங்கள் கொண்டாடுகிறோம். வா அப்பனே, இந்த பூ உலகம் முடிவதற்குள் ஒரு நாள் வா, காத்திருக்கிறோம். பக்ரீத்தின் சாராம்சமே இதுதான். ஆனால் ஒட்டுமொத்தமாய் இந்த மல்கி வைக்கல் எல்லாமே முடிய போகும் இந்த கடைசி கட்டத்தில் கூட அந்த நாயகன் வரவில்லை. இன்றளவும் ஒரு சிறு சமிக்கைகள் கூட வரவில்லை. ஆனாலும் பிதாவாம் கொக்கிந்தாவும் மெல்கியும் காவலர்களும் அன்னைகளும் பொறுப்பாளர்களும் அக்காக்களும் இந்த வான்வீதி பாயை போல் சுருட்டப்படும் அந்த கடைசி நிமிடம் வரை காத்திருப்போம். மனிதன் வாழ வேண்டும் என்று ஆதரவு காட்டிய அந்த அவதார புருஷன் மனித இனம் முடிய போகையில் வராமலா இருப்பான்? காத்திருப்போம்.